ஜெயா சந்தைக்கு சென்று தன் தங்கைகளுக்கு பிடித்தமான உணவு பதார்த்தங்கள் மற்றும் காய்கறிகளை வாங்கி கொண்டு வருகின்ற வழியில் பக்கத்து வீட்டுக்கார அம்மா பார்வதியை சந்தித்தாள். பார்வதி, திவ்யா, கட்டப்பையில் என்ன, ஏதாவது மல்லிகை கடை திறக்க போறியா என்று கேட்டதும் திவ்யா சிரித்து கொண்டே, இல்லை மாமி, தங்கைகள் இருவரும் ஊரிலிருந்து வர்றாங்க, அதனால தான் கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு போறேன். யாரு, உன் தங்கை கமலியா? மலேசியால தானே இருக்கா என்றதும் திவ்யா, இல்லை மாமி, அது ஜெயா. அப்படின்னா அவள் எங்க, சிங்கப்பூரா இல்லை துபாயா என்று கேட்டதும் திவ்யா, இல்லை மாமி, கமலி சிங்கப்பூரில் இருக்கா, ஜெயா துபாயில் இருக்கா. சரி சரி, ரெண்டு பேரும் ஊருக்கு வராங்களா? அவங்க குடும்பத்தையும் அழைச்சிட்டு வராங்களா என்ன என்று பார்வதி கேட்க, அதற்கு திவ்யா, ஆமாம் மாமி, நம்ம ஊருக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, இப்போதான் ஊருக்கு வர லீவ் கிடைச்சிருக்கு போல என்றதும் பார்வதி, உங்க அப்பா இறந்த பிறகு உங்க அம்மா அந்த குழந்தைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்றாள். ஆனா நீ அந்த 12 வயசுல இருந்து உன்னோட குடும்ப பாரத்தை சுமக்கிற, தையல் தச்சு குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்து போதாததற்கு 4 வீட்டில் 10 பாத்திரத்தை, அதுவும் அவ்வளவு சின்ன வயசுல. அப்பப்பா, எவ்வளவு கஷ்டம். அப்படி கஷ்டப்பட்டு உன்னுடைய தங்கைகள் இருவரையும் நல்ல நிலைமை வர வைத்து அவர்களை நல்ல இடத்துல கல்யாணமும் செய்து கொடுத்துட்ட. இனிமேலாவது உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்க கூடாதா என்று பார்வதி கேட்க, அதற்கு திவ்யா, பரவாயில்ல மாமி, தங்கச்சிகளுக்காகவே வாழ்ந்து விட்டேன். எனக்கென்று ஒரு குடும்பம் எதையும் யோசிக்கும் நிலைமையில நான் இப்போ இல்லை என்று கூறியதும் பார்வதி, இந்த காலத்துல கூட பிறந்தவங்க யாரு தன்னுடைய அக்கா தங்கைகளுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? நீ அக்காவா கிடைக்க உன் தங்கைகள் இருவரும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவங்க 2 பேரும் வெளிநாட்டுல நல்லா தானே இருக்காங்க, ஏன் உன்னை வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போகக்கூடாதா? நீ அங்கே போனாலும் உனக்கென்று ஒரு வேலையை தேடிக்கொள்வதான? போதாததற்கு நீ நன்றாக படித்திருக்கிற, அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்ட மாதிரி உனக்கென்று ஒரு வாழ்க்கையை தேடித்தரக்கூடாதா என்று கேட்டவுடன் திவ்யா, இல்லை மாமி, என் தங்கச்சிகள் 2 பேரும் அப்படி இல்லை. 2 பேருக்கும் என் மேலே நிறைய பாசமும் அன்பும் இருக்கு. இப்போதானே அவங்க இருவருக்கும் கல்யாணமாகியிருக்கு. அது மட்டும் இல்லை, எனக்கு என் தங்கைகள் இருவரும் நல்லா இருந்தா அதுவே போதும் மாமி. எனக்கென்று தனியாக ஒரு வாழ்க்கை எதுவும் தேவையில்லை. ஆமாம், நான் தைத்து கொடுத்த ஜாக்கெட் உங்களுக்கு எப்படி இருக்கு, எல்லாம் சரியா இருக்கா என்று கேட்டதும் பார்வதி, தைத்தது யாரு, திவ்யா தானே? உன்னோட பேச்சு மாதிரியே ஜாக்கெட்டும் கரெக்டாக இருக்கும் மாமி. பிறகு உங்கள் தங்கையோட ஜாக்கெட்டு இன்னும் நான் தைத்து முடிக்கலை, எல்லாம் ரெடி பண்ண உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று கூறியதும் பார்வதி, ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக தைத்து கொடுத்தால் போதும். இப்போ கூட என் தங்கச்சி வீட்டுக்கு தான் போகிறேன். சரி, அம்மாவை கேட்டதாக சொல்லு என்று பார்வதி அங்கிருந்து செல்ல, திவ்யா தன் கட்டை பையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டினை வந்தடைந்தாள். அங்கே சமையலறையில் தன் தாய் காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்ததை பார்த்த திவ்யா, அம்மா என்ன செய்கிற? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் தங்கை ஊரில் இருந்து வந்துருவா இல்லையா? அதனால தான் அவளுக்கு பிடித்தமான உணவுகளை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்று மரகதம் கூறியவுடன், வெளிநாட்டில் அந்த ஊரில் நம்ம சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ, பாவம், அந்த சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்க வாய் செத்து போயிருக்கும். 4 வாய் ருசியா அவங்க இந்த ஊரை விட்டு போகிற வரைக்கும் சமைச்சு கொடுக்க வேண்டியதுதான் என்றதும் திவ்யா, அம்மா, நான் சமைக்கிறேன், நான் சமைச்சா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்று ரொம்ப நல்லா தெரியும். உனக்கு எதுக்கு இந்த சிரமம் எல்லாம் என்று கூறியதும் திவ்யாவின் தாய் மரகதம், திவ்யா, கமலி ஏதாவது உன்னிடம் சொன்னாலாமா என்று கேட்க, திவ்யா, இந்த வாரம் வர முடியாது, அடுத்த வாரம் வருவதா சொன்னா. அப்படியா, வேற எதுவும் சொல்லலையாமா? இல்லையே. ஆமா, ஜெயா ஏதாவது உன்னிடம் சொன்னாலா என்று மரகதம் மீண்டும் கேட்க, திவ்யா, ஜெயாவும் என்னிடம் எதுவும் சொல்லல. இன்றைக்கு வருவதாக சொன்னால் 10 நாள் தான் லீவ் இருக்கு, லீவு முடிந்ததும் மீண்டும் துபாய் போகணும்னு சொன்னா. ஏமா, ஏன் கேட்கிற என்று கேட்க, மரகதம் எதுவும் சொல்லாமல், ஒன்றும் இல்லைம்மா
என்று சமைத்து கொண்டிருந்த திவ்யாவை மேலும் கீழுமாக பார்த்தாள். பின்பு வாகனம் வருகின்ற சத்தம் கேட்கவே வெளியே ஓடோடி சென்ற திவ்யா தன் தங்கையை பார்த்தவுடன் அவர்களை கட்டி அணைத்தபடி, ஜெயா, கமலி, எப்படி இருக்கீங்க? என்னடி சொல்லாமல் சர்ப்ரைஸாக வந்திருக்கிறீங்க? நான் ஜெயா மட்டும்தான் வருவாள் என்று நினைத்தேன். நீ அடுத்த வாரம் தானே வர்றதா சொன்ன என்று கேட்டவுடன் தங்கைகள் இருவரும் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில்தான் 2 பேரும் எதுவும் சொல்லாம உடனே கிளம்பி வந்து விட்டோம். ஆமா, பசங்க எங்க என்று திவ்யா கேட்க, பசங்க வரலக்கா. 2 பேரையும் அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வரணும்னா அதற்கு நிறைய பணம் செலவாகும். அதனால தான் அவர்கள் இருவரையும் அங்கேயே விட்டுட்டு வந்து விட்டோம். என்னடி, பசங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? ஃபோனில் தான் டெய்லி பார்க்குற மாதிரி இருக்கு. அவர்களை நேரில் பார்க்கும்போது கையில் தூக்கி கொஞ்சணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. உடனே மரகதம், குழந்தைகளை கூட்டிட்டு வரக்கூடாதா? அவங்கள பார்த்து எவ்வளவு நாளாச்சு. உன்னோட 2 பசங்களும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறாங்கம்மா என்றதும் ஓட்டுநர், அம்மா, நீங்கள் 2 பேரும் பிறகு பேசிக்கோங்க. முதல்ல எனக்கு 500 ரூபாய் பணம் கொடுங்க. எனக்கு அடுத்த சவாரி இருக்கு என்று கூற ஜெயா தனது பர்சிலிருந்து பணத்தை எடுத்து ஓட்டுநருக்கு கொடுக்க சென்றபோது அதனை பார்த்த திவ்யா, ஒன்றும் வேணாண்டி திவ்யா, என்னிடம் பணம் இருக்கு, நான் பணம் கொடுக்கிறேன் என்று தனது பர்சிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தாள். பின்பு, நீ சூட்கேஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போய் வீட்டுக்குள்ள வை என்றதும் ஜெயா கமலியை பார்த்து, நீ ஒன்றும் சூட்கேஸ் எடுக்க வேண்டாம், அதுதான் வேலைக்காரி அவள் இருக்காளே, அவள் கொண்டு வருவா, நீ வா என்று இருவரும் வீட்டிற்குள் சென்றனர். பின்பு திவ்யா அங்கிருந்து சூட்கேஸுகளை எடுத்து உள்ளே கொண்டு வைத்தாள். மரகதம் தேநீர் கோப்பையை கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்தாள். அங்கே அமர்ந்திருந்த மகள் கமலியை பார்த்து, இந்தாடி டீ குடி என்று தேநீரை கொண்டு வந்து கொடுத்தாள். அதனை வாங்கி குடித்ததும் கமலி, அம்மா, நான் இந்த லீவில் என்னோட பசங்களை அழைச்சிட்டு வராமல் இந்த முறை தனியாக வந்ததற்கான காரணமே நல்லா சாப்பிடணும் என்றுதான். அந்த ஊர் சாப்பாடை சாப்பிட்டு எனக்கு நாக்கு செத்து போச்சு. என்ன இருந்தாலும் நம்ம ஊர் சாப்பாடு தாமா என்று கூற அங்கே வந்த மற்றொரு மகள், அக்கா எங்க என்று மரகதத்திடம் கேட்க, உடனே மரகதம், அவள் குளிச்சுட்டு இருக்காமா. அதற்கு ஜெயா, சரிம்மா, நீ அக்காவிடம் எல்லாம் சொல்லிட்டியா என்று கேட்டதும் மரகதம், நான் எதுவும் சொல்லலடி, எனக்கு அவள் முகத்தை பார்த்து சொல்ல ரொம்ப பயமா இருக்கு என்று கூற, உடனே மகள் ஜெயா, அம்மா, இதில் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது அப்பாவோட சொத்து. அந்த 20 சென்ட் நிலத்துல அவங்க பங்க அவங்க கேட்கிறாங்க. மூத்த மகளுக்கு வேண்டுமென்றால் அவளுடைய பங்கு, அவள் என்ன செய்ய நினைக்கிறாளோ அதை அவள் செய்யட்டும். அவளுடைய பங்கையா நாங்கள் கேட்கிறோம்? எங்க பங்கதானே கேட்கிறோம் என்று கூறியதும் ஜெயா, கமலி சொல்றதும் சரிதான, நாங்க இந்த ஊருக்கு அவசரமா வந்தது எங்களுடைய பங்கை விற்று பணத்தை வாங்கிவிட்டு போவதற்காக தான். அதுவும் 1 வார லீவில் தான் வந்திருக்கும். இந்த இடத்தை விற்கிறதா இருந்தா பத்திரம் போடணும், பணமெல்லாம் ரெடி பண்ணணும், எவ்வளவு வேலை இருக்கு. நீ ஏன் இதை முன்கூட்டியே அக்காவிடம் சொல்லலை என்று கமலி கோபித்து கொண்டாள். இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும் என்ற எண்ணத்தில்தான் நான் நம்ம மாமாவிடம் பேசியிருக்கேன். அவர் திவ்யா அக்காவிடம் பேசுறதா சொல்லி இருக்காரு. நம்மளுடைய இடத்தை வாங்க ஆள் எல்லாம் ரெடியாக தான் இருக்கிறாங்க, சம்மதம் சொன்னா போதும் என்று பேசிக்கொண்டிருக்க, அப்போது அம்மா அம்மா என்று திவ்யாவின் குரல் கேட்டதும் மரகதம், ஏண்டி, இதற்கு மேல் இந்த பேச்சை பேச வேண்டாம், உங்க அக்கா வீட்டிற்கு வந்த பிறகு பேசினால் போதும் என்றதும் அங்கே வந்த திவ்யாவை பார்த்தவுடன், என்ன அம்மா பொண்ணு எல்லாரும் ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கீங்க போல. அதற்கு ஜெயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஆமாம், நீ இப்போ எங்கே போகிற என்று கேட்க திவ்யா, டியூஷன் இருக்குடி, பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும். அப்புறம் ஒரு சிலர் வீட்டுக்கு வந்து டியூஷன் சொல்லி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. வீட்டுக்கு போய் டியூஷன் சொல்லி கொடுத்தா பணமும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதனால் இன்றைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது என்று கூற, உடனே கமலி, சரிக்கா, நீ போயிட்டு வா, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச வேண்டியிருக்கு. என்னது முக்கியமான விஷயமா?
என்னடி, என்ன சொல்ற? எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லு என்று திவ்யா கேட்டவுடன் தங்கை கமலி, பரவாயில்ல, நீ எதுவா இருந்தாலும் நீ போயிட்டு வந்த பின்பு பேசிக்கலாம், நீ முதலில் கிளம்பு என்று கூறியதும் திவ்யா சரி என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். சாயங்கால வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த திவ்யா அசதியின் காரணமாக சமையல் அறைக்கு சென்று தனக்கு ஒரு தேநீர் வைத்து கொடிக்க சென்றபோது அங்கே வந்த தாய் மரகதம், தங்கை ஜெயா மற்றும் கமலி திவ்யாவை பார்த்து, அக்கா, நாங்க உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றதும் திவ்யா, சொல்லுங்க, என்னிடம் நீங்க என்ன பேசணும் என்று கேட்க அதற்கு கமலி, அக்கா, நாங்க இந்த ஊருக்கு வந்ததே அப்பாவோட பெயர்ல இருக்கிற அந்த 20 சென்ட் நிலத்தை விற்கிறதுக்கு தான். அதற்கு திவ்யா, என்ன, நீங்க இந்த ஊருக்கு வந்தது அந்த நிலத்தை விற்பதற்காகவா? நீங்க என்ன சொல்றீங்க? அந்த நிலத்தை எதற்காக விற்க வேண்டும் என்று திவ்யா கேட்க உடனே, என்றைக்கு இருந்தாலும் அப்பாவினுடைய சொத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்குதானே, அதை நீ எங்களுக்கு பிரித்து கொடுத்தா எங்களுக்கு இப்போது உதவியாக இருக்கும், அதனால எங்களுக்கு உரிய பங்கை பிரித்து கொடு என்று கேட்க உடனே கமலி, ஆமாக்கா, இந்த வீடையும் அந்த நிலத்தையும் எங்களுக்கு பிரித்து கொடு என்றதும் அதிர்ச்சியில் உறைந்து போன திவ்யா திரும்பி பார்க்க கொதித்து கொண்டிருந்த பால் அங்கே திரண்டு போயிருந்தது. என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாத திவ்யா எதுவும் பேசாமல் தனது அறையில் வந்து அமர்ந்திருந்தாள். 2 மணி நேரமானதற்கு பின்பும் கூட அவள் அந்த அறையை விட்டு வெளியே வராததால் மரகதம் மற்றும் அவளது 2 மகள்கள் இருவரும் திவ்யாவின் அறைக்கு சென்றனர். அங்கே திவ்யா உருக்குலைந்தபடி மெத்தையின் மீது அமர்ந்திருந்தாள். உள்ளே வந்த தங்கை ஜெயா, அக்கா, நீ எதுவும் முடிவு சொல்லலையே என்று கேட்க உடனே திவ்யா, நான் என்ன சொல்லணும்? அதற்கு கமலி, இல்ல, அந்த 20 சென்ட் இடம் மற்றும் இந்த வீடை விற்கிறதுக்கு நீ எந்த ஒரு பதிலும் சொல்லல. அதற்கு திவ்யா, இதில் நான் என்ன பதில் சொல்ல வேண்டியிருக்கு? நீங்க 3 பேரும் தான் பேசி முடிவு செய்து விட்டீர்களே என்று கூறியதும் தங்கை ஜெயா, நாங்க யாரும் எந்த ஒரு முடிவும் செய்யல, சும்மா பேசிதான் இருக்கிறோம். உடனே தங்கை கமலி, அக்கா, நான் துபாயில் புதிதாக ஒரு வீடு வாங்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். எனக்கு அதற்கு கொஞ்சம் பணம் வேண்டியிருக்கு. எனக்கு என்னுடைய பங்கை விற்று கொடுத்தா எனக்கு இப்போது உதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஜெயாவிற்கும் கொஞ்சம் கடன் இருக்கு. அவங்க கணவர் நண்பர்களிடம் பணம் கொடுத்து அதில் கொஞ்சம் ஏமாற்றம் வேற. அதனால் எங்கள் 2 பேருக்குமே இப்போது பணம் அவசியம் என்று கூறியதும் திவ்யா, அப்படின்னா நீங்கள் 2 பேரும் அம்மாவையும் என்னையும் பார்ப்பதற்காக இந்த நாட்டுக்கு வரல, உங்கள் பண தேவைக்காக தான் என்று சொல்லுங்க. என்ன இருந்தாலும் நான் ஒரு 3வது மனுஷி தானே, என்னிடம் இதெல்லாம் முன்கூட்டியே சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை பாருங்க என்று கூறியதும் தங்கை கமலி, அக்கா, நீ ஏன் அப்படி பேசுகிற? நாங்கள் என்ன உன்னை இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரியா நடத்துகிறோம் என்று கூற திவ்யா, பெட்டி படுக்கையை நாம் எதற்காக எடுக்கணும்? அதுதான் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி இருக்காளே என்று நீ கமலியிடம் கூறிய வார்த்தை என் காதில் விழுந்தது. எதற்குமா இந்த நடிப்பு எல்லாம் என்று திவ்யா பேசியவுடன் கோபமான கமலி, ஆமா, நாங்கள் 2 பேரும் உன்னை இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் நடத்துகிறோம். எங்களுக்கு இருக்கிற வசதிக்கு நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்று கூறியதும் திவ்யா, அப்பாவின் பெயரில் இருக்கிற இந்த 20 சென்ட் நிலமும் இந்த வீடும் அம்மாவிற்கு பிறகுதான் நமக்கு என்று ஏற்கனவே தீர்மானம் செய்தது. ஆனால் திடீரென்று நீங்கள் இருவரும் இதை கேட்பது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. இந்த வீட்டை விற்றுவிட்டால் நானும் அம்மாவும் எங்கே போய் தங்குறது என்று திவ்யா கேட்க உடனே கமலி, அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அம்மாவை ஜெயா அக்கா அவளது வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதா முடிவு செய்திருக்கிறா. நீ உன்னுடைய பங்கை வைத்து வேறு எங்கேயாவது போய் தங்கிக்கோ என்றதும் திவ்யா தன் தாயின் முகத்தை பார்க்க, அம்மா, நீ துபாய் போறியா? என்னிடம் நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்திருந்த போது கூட பசங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, இனிமே நான் அவர்களை எப்போ பார்க்க போறேன்னு ரொம்ப பரிதாபமாக பேசின என்று கேட்க மரகதம் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் குற்ற உணர்ச்சியில் தரையை பார்த்தபடி இருந்தாள். பின்பு மரகதம், இல்லடி,
என்னால் உன் கூட துபாய்க்கு கிளம்பி வர முடியாது. நான் அங்கே வந்துவிட்டால் திவ்யா தனியாயிடுவா. திவ்யாவிற்கு என்னை விட்டா வேற யார் இருக்கா? அவளை இந்த ஊரில் தனியாக தவிக்க விட்டு என்னால் உன் கூட அந்த நாட்டுக்கு வர முடியாது என்றதும் திவ்யா, அம்மா, எனக்காக யாரும் இங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு என்ன விருப்பமோ அதை செய். அப்போது ஜெயா, இங்க பாரு அக்கா, எங்களுக்கு நிறைய நாட்கள் இல்லை, வெறும் 10 நாள் விடுப்புல தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய பங்கை விற்பதாக முடிவு செய்து விட்டோம் என்றதும் மரகதம் வீட்டின் மூத்த மகள் திவ்யாவை பார்த்து, அவங்க அப்பா சொத்துல திவ்யாவிற்கு முழு உரிமை இருக்கு. அவளுடைய பங்கை விற்பதும் விற்காமல் போவதும் அவளுடைய தனிப்பட்ட முடிவு. இதில் நீங்க யாரும் தலையிட வேண்டாம். திவ்யா, உனக்கு என்ன தோணுதோ அதை செய் என்றதும் திவ்யா தன் தாயை பார்த்து, போதுமா, உன்னுடைய நாடகம் எல்லாம் போதும். உன் மகளுடன் துபாய் கிளம்பி போகிற அளவுக்கு நீ வெளிநாட்டுக்கு போகிறது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதற்கு பாஸ்போர்ட், வீசா என்று எத்தனையோ விஷயம் இருக்கு. உன் கூடவே நான் இருக்கிறேன். ஆனால் இன்றைய நாள் வரை ஒரு நாள் கூட உனக்கு இதை பற்றி என்னிடம் சொல்ல வேண்டும் என்று தோணலை பார்த்தியா? போதும், உன்னுடைய நடிப்பு எல்லாம் போதுமா? இந்த வீட்டுக்கு நான் ஒரு அடிமாடு தானே. உங்கள் எல்லாருக்கும் தேவை இருக்கிற வரை என்னை பயன்படுத்தி கொண்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கு நான் தேவையில்லை, அப்படிதானே என்று கூறியதும் தங்கை ஜெயா, அப்படி என்ன? நாங்கள் உன்னை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிஞ்சிட்டோம். உன்னை நாங்கள் கல்யாணம் செய்துக்க வேண்டாம் என்று சொன்னோமா? உன்னுடைய துரதிர்ஷ்டம், உன்னோட கல்யாணம் மணமேடையிலேயே நின்று போச்சு. அதற்கு நாங்கள் என்ன பண்ண என்றதும் மற்றொரு தங்கை கமலி, ஏய் விடுடி, எல்லார் வீட்டிலும் இப்படி ஒரு ஆள் இருக்கத்தான் செய்வாங்க. எப்ப பாரு நான் தான் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தேன். நான் இல்லாவிட்டால் இன்றைக்கு நீங்க இப்படி வளர்ந்திருக்க முடியுமா என்று அவங்களோட கஷ்ட கதையை பாடாத நாளே கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி இவங்க கஷ்டப்பட்டு வளர்த்ததால தான் நாம வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறோமா? நாம 2 பேரும் நல்லா படித்தோம், இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறோம். இவள் படிக்காததற்கு காரணம் நாமா? இல்லை இவளை படிக்க வேண்டாம் என்று நாம் தடுத்தோமா என்று கூறியதும் அதனை பார்த்த திவ்யா தன் தாயை பார்த்து, அம்மா, உன்னோட மகள்கள் இருவரும் என்ன பேச்சு பேசுகிறாங்க. ஆனால் நீ ஒரு வார்த்தை கூட அவங்கள ஏன்னு கேட்கல. அந்த அளவுக்கு நான் வேண்டாதவளா போயிட்டேனா? உன்னை இவ்வளவு நாள் வைத்து நான் தாங்கல, சொல்லுமா என்று திவ்யா கேட்க, உடனே தங்கை கமலி, நாங்களும் இப்போ அம்மாவை வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போக முடிவு செய்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எதற்காக அம்மாவை நீ மட்டும்தான் பார்த்தாய் என்று எதற்கு பெருமை அடிக்கணும்? யாரும் அம்மாவை பார்த்ததற்கு கணக்கு பார்க்க வேண்டாம் என்று கூறியவுடன் கோபமடைந்த திவ்யா, போதுண்டி, போதும், இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசாத. அப்பா திடீர்னு நெஞ்ச பிடிச்சிட்டு அந்த தூண்ல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. சொந்த பந்தம் என்று எல்லாரும், வந்தவங்க போனவங்க எல்லாரும் நம்ம மேல பரிதாபப்பட்டாங்களே தவிர நமக்கு உதவி செய்ய ஒருத்தர் கூட முன் வரவில்லை. அம்மா உங்க 2 பேரையும் கையில் 1 இடுப்பில் 1 தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ 12 வயசு. அந்த 12 வயசுல அம்மாவின் பரிதாப நிலைமையை பார்த்து 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி, தையல் தச்சு, குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்து, பூக்கட்டி விற்று, இப்படி எத்தனை வேலை. ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக தூங்கியிருப்பேனா? ஒவ்வொரு நிமிடம் உங்கள் 2 பேரையும் நல்லபடியாக படிக்க வைத்து ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கணும்னு முடிவு செய்தேன். நீங்கள் 2 பேரும் +2 முடித்த உடனே உங்கள் 2 பேரையும் எப்படியாவது ஒரு டிகிரி படிக்க வைக்கணும்னு அந்த வைராக்கியத்தில் எத்தனை பேங்க்கில் ஏறி இறங்கியிருப்ப தெரியுமா? அந்த லோன் வாங்க நான் பட்டப்பாடு எனக்கு தாண்டி தெரியும். உங்கள் 2 பேருக்கும் 25 பவுன் நகை, அதை சேர்க்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? அப்பா இல்லாத இந்த குடும்பத்தில் ஒரு அப்பா செய்ய வேண்டிய அத்தனையும் தகப்பனோட ஸ்தானத்தில் இருந்து நான் உங்கள் 2 பேருக்கும் செய்திருக்கிறேன். ஆனால் அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் எப்படி பேசுகிறீங்க? என்னோட கல்யாணம் மணவரையில் தானா நின்றதா? சொல்லுடி, சொல்லு. என்னோட கல்யாணம் மணவரையில் தானா நின்றதா? நான் திருமணம் செய்து கொண்டா
உங்க 2 பேரோட வாழ்க்கை என்னவாகும் என்ற பயத்துல அந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் என்று மணமேடையில் என் கழுத்துல போட்ட மாலையை தூக்கி எரிஞ்சிட்டு வந்தபடி நானு என்றதும் தங்கை ஜெயா, என்ன நீ என்னமோ நீ காசு செலவு பண்ணி எங்களை படிக்க வைத்த மாதிரி பேசுற, அந்த கல்வி கடனை நாங்களும் கட்டியிருக்கிறோம் என்று கூறியதும் திவ்யா, எப்படி கல்வி கடனை நீங்க கட்டுனீங்க? வெளிநாட்டுக்கு போய் மாதம் மாதம் கை நிறைய சம்பாதிக்கிறீங்களே, ஒரு நாளாவது அந்த கல்வி கடன் முடிஞ்சுதா? மாதம் எவ்வளவு அதற்கு பணம் கட்ட வேண்டும்? நம்ம அக்கா பாவமே ஒருத்தியா நின்று அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறாளே, அந்த கடனையாவது அடைப்போம் என்று என்றைக்காவது ஒரு நாள் அதை பற்றி என்னிடம் பேசியிருக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எப்படி அது பேச தோணும்? ஒவ்வொரு நாளும் நீங்க வாங்கின கடனுக்கு நான் வேலை செய்கிறேன் என்று கூறியவுடன் ஜெயா, போதும், எங்களுக்கு நீ செய்ததை ஒன்றும் சொல்லி காட்ட வேண்டாம். இனிமே எங்களுடைய கல்வி கடனை நாங்களே அடைச்சுக்கிறோம். இப்ப நீ இந்த இடத்துக்கு என்ன பதில் சொல்ற, அதை மட்டும் சொல்லு என்று கேட்டவுடன் திவ்யா, அதுதான் அம்மாவும் நீங்களும் கூடி பேசி முடிவு பண்ணிட்டீங்களே, இனிமே பேசுவதற்கு என்ன இருக்கு? நான் எப்போ எங்கே வந்து கையெழுத்து போட வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்க. கையெழுத்து போட நான் தயார் என்றாள். பிறகு தங்கை கமலி மற்றும் ஜெயா, அதுதான் அவள் சரி என்று சொல்லிவிட்டாளே, வா போகலாம் என்று இருவரும் சென்ற பிறகு தன் மகள்கள் இருவர் பின்னால் மரகதம் சென்றதை பார்த்தவுடன் திவ்யாவின் கண்களில் இருந்து இரத்த கண்ணீர் வடிந்தது. அவர்கள் அங்கிருந்து சென்ற பின்பு திவ்யா தன் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கண்ணீரை சிந்தி வருந்தினாள். மறுநாள் வீட்டிற்கு வந்த மாமா மரகதத்தை பார்த்து, என்னம்மா, ஜெயாவும் கமலியும் எங்க? அவங்க எங்கே இருக்கிறாங்க? திவ்யா எங்க என்று கேட்க, உடனே மரகதம், திவ்யா உள்ளதா இருக்கா, முதல்ல அவளை கூப்பிடுமா என்றதும் திவ்யாவை அழைக்க, வீட்டின் உள்ளே இருந்து வந்த திவ்யா தன் மாமாவை பார்த்தவுடன், சொல்லுங்க மாமா என்று கேட்டதும், திவ்யா, நீ ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? உன் தங்கை 2 பேருக்கும் ஏதோ பண தேவை. இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்கு இருந்தாலும் உன் அப்பாவின் பெயரில் இருக்கிற அவர்களுக்கு சொந்தமான சொத்தை நாம் பிரித்து கொடுத்துதானே ஆகணும். அதை எப்போது கொடுத்தால் என்ன? அது மட்டும் இல்லை, 2 பேரும் வேற வேற நாட்டில் செட்டில் ஆக போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு உரிய பங்கை அவர்களிடம் கொடுப்பது தானம்மா சரி என்று கூறியவுடன் திவ்யா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எல்லாரும் என்ன முடிவு செய்திருக்கிறீங்க? உங்கள் முடிவு என்னவென்று சொல்லுங்கள் என்று திவ்யா கூறியவுடன், இங்கே பாருங்க, உங்கள் அப்பா பேரில் இருக்கிற இந்த வீடு மற்றும் அந்த 20 சென்ட் நிலம், அதில் 8 சென்ட் நிலம் திவ்யாவிற்கு, 8 சென்ட் நிலம் கமலிக்கு, மீதமுள்ள 4 சென்ட் திவ்யாவிற்கு என்று கூறியதும் திவ்யா, என்னால் இதற்கு சம்மதிக்க முடியாது என்றதும் தங்கைகள் இருவரும், பார்த்தீங்களா அவளுடைய சுயரூபம் என்னவென்று என்று கூறியவுடன் திவ்யா, மற்றவர்கள் எல்லாரும் அவங்க சுயரூபத்தை காட்டும்போது நான் மட்டும் ஏன் என்னுடைய குணத்தை காட்டக்கூடாது என்று கூறியதும் மாமா, திவ்யா இருமா, என்னை முழுசா பேச விடு. இந்த வீடு மொத்தமும் 1500 சதுரடி, இதில் 600 சதுரடி, அதாவது அந்த முற்றம் இந்த ஹால், இது இரண்டும் சேர்த்து 600 சதுரடி, அது ஜெயாவிற்கு. அதுபோல சாமி அறை மற்றும் அந்த 2 படுக்கை அறைகளும் சேர்த்து 600 சதுரடி, அது கமலிக்கு. மீதமுள்ள அடுக்களை மற்றும் உனது அறை உனக்கு, அதாவது 300 சதுரடி என்று கூறியவுடன் கோபத்தில் திவ்யா, அது என்ன மாமா, அவர்கள் இருவருக்கும் 8 சென்ட் நிலமும் 600 சதுரடியும், ஆனால் எனக்கு மட்டும் எப்படி 4 சென்ட் நிலமும் அதிலும் 300 சதுரடி? அது எப்படி மாமா? நீங்கள் பெரியவர், எல்லாருக்கும் சரிபங்கா பிரித்து கொடுப்பீங்க என்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்வதை பார்த்தால் எனக்கு ஒன்றுமே விளங்கலை என்று கூறியதும் மாமா திவ்யாவை பார்த்து, அப்பாவின் பெயரில் இருக்கிற முழு சொத்தையும் உங்கள் மூவருக்கு 1 பங்கும் உன் தாய்க்கு 1 பங்குமாக தான் நான் பிரிக்க வேண்டும். ஆனால் மரகதம் என்னிடம் ஒரு வார்த்தை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, அவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை அவர்களுடைய 2 மகள்கள் பெயரில் பிரித்து தர சொல்லி, அதாவது உன்னுடைய தங்கை ஜெயா மற்றும் கமலிக்கு சரிபங்கா பிரித்து தருமாறு சொல்லியிருக்கிறாள். அதன்படிதான் உங்கள் அப்பாவின் பெயரில் இருக்கிற சொத்துக்களை நாம் 3 பங்காக பிரித்திருக்கிறோம்.
அதில் உன்னுடைய பங்கு இவ்வளவுதான் என்று கூறியதும் திவ்யா தன் தாயை பார்க்க சோஃபாவில் அமர்ந்திருந்த ஜெயா மற்றும் கமலி இருவரும் திவ்யாவை பார்த்து ஒரு நகைப்பு சிரிப்பு சிரித்தனர். அதனை பார்த்தவுடன் கோபமான திவ்யா தன் மாமாவை பார்த்து, இங்க பாருங்க மாமா, என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் தூக்கி போடுறத வாங்கிட்டு என்னால் போக முடியாது. அந்த அடுக்களை மட்டும் எனது அறை, அதற்கிடையில் ஒரு சைக்கிள் கூட போக முடியாது. அதை எப்படி என்னிடம் கொடுக்க நீங்கள் முடிவு செய்தீங்க? எனக்கு ஒரு கார் போகிற அளவுக்கு இடம் தேவை என்று கூறியவுடன் ஜெயா கமலியை பார்த்து, இவளே அடுத்த வேளை கஞ்சிக்கு திண்டாடுறா, இவள் கார் வாங்க போறாளாம், கேட்டியா என்று ஒருவருக்கொருவர் சிரித்து கொண்டிருக்க அதனை பார்த்த திவ்யா, எதுக்கடி சிரிக்கிறீங்க? உங்க இருவருக்கும் என்னை பார்த்தால் என்ன கேலியும் கிண்டலுமா தெரியுதா? ஏன் என்னால் கார் வாங்க முடியாதா? 12 வயசுல இந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சபடி நான் உங்கள் 2 பேரையும் படிக்க வைத்து நீங்கள் வாங்கின கல்வி கடனை கூட இன்று வரைக்கும் நான் தான் கட்டிகிட்டு இருக்கேன். அது மட்டுமா, உங்கள் 2 பேருக்கும் 25 சவரன் 25 சவரன் என்று மொத்தம் 50 சவரன் நகையை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இவ்வளவு செஞ்ச என்னால் ஒரு கார் வாங்க முடியாதா என்று கேட்டவுடன் மாமா, சரிம்மா கோபப்படாத, ஏதோ சின்ன பசங்க, விடுமா, நான் எனக்கு தெரிந்ததை சொல்லிவிட்டேன். இனிமேல் நீதான் திவ்யா முடிவு செய்யணும் என்று கூறியதும் திவ்யா, சரி, எனக்கு இதில் முழு சம்மதம் என்று ஒரு வழியாக சம்மதம் தெரிவித்தாள். 2 நாட்களுக்கு பிறகு கமலி, ஜெயா மற்றும் மரகதம் வெளிநாடு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தனர். அப்போது அங்கே வந்த திவ்யாவை பார்த்து மாமா, திவ்யா, நீ எங்க கூட ஏர்போர்ட்டுக்கு வரலையாமா என்று கேட்டவுடன் திவ்யா, இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று கூறியதும் தாய் மரகதம், திவ்யா, உன்னை இந்த வீட்டில் தனியாக தவிக்க விட்டு போறேன்னு நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குமா என்று கூறியவுடன் திவ்யா, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியுமா, நீ உன் பொண்ணு கூட போ என்று கூற மரகதம், என்னம்மா போயிட்டு வான்னு சொல்லாமல் போன்னு சொல்றியே, அம்மா வெளிநாடு போகிறது உனக்கு கவலையா இல்லையா என்று கேட்டதும் திவ்யா, இதில் கவலைப்படுறதுக்கு என்னம்மா இருக்கு? உன்னை வெளிநாட்டுக்கு போக சொல்லி நான் எதுவும் சொல்லலையே. இது உன்னுடைய விருப்பம், உன்னுடைய இஷ்டம். உன் இஷ்டம் எதுவோ அதுபடி பண்ணுமா என்றதும் மரகதம், என்ன இருந்தாலும் நீ இங்கே தனியாக இருப்பியே என்று கூறியதும் திவ்யா, இத்தனை நாட்களாக மற்றவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துவிட்டேன். இனிமேலாவது எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். என்னை போன்ற அனாதைகள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் தனியாக வாழ்கிறது இல்லையா? அவர்களோடு நானும் சேர்ந்து ஐக்கியமாகி கொள்ள வேண்டியதுதான் என்று கூறியதும் மரகதம் கண்ணீர் வடிக்க தங்கை ஜெயா மற்றும் கமலி இருவரும் திவ்யாவை பார்த்து, அக்கா, எங்கள் 2 பேரையும் மன்னித்து விடு, நாங்கள் கோபத்தில் உன்னை எடுத்தெறிஞ்சு நிறைய பேசிவிட்டோம் என்று கூற திவ்யா எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் ஒரு சிறு புன்னகை புரிந்தபடி எப்போதும் போல தனது வேலையை பார்க்க அங்கிருந்து சென்றாள். இந்த கதையில் வருகின்ற திவ்யாவின் கதாபாத்திரத்தை போன்று நம் வீடுகளில் நம் தாயோ அல்லது தந்தையோ, ஏன் நம்மில் பலரும் இது போன்ற நிகழ்வுகளை கடந்து வந்திருக்கக்கூடும். ஒரு குடும்பத்தில் திடீரென்று ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தை தன் தகப்பனின் ஸ்தானத்திலிருந்து தாங்கி பிடிக்கின்ற மூத்த பிள்ளைகள்தான் அந்த குடும்பத்தின் சுமை தாங்கிகள். அவர்கள் தங்களது வயிற்றுப்பசியை மறந்து, கனவை துறந்து, தனது சந்தோஷத்தை மறந்து, தனக்கென்று ஒரு வாழ்க்கையை கூட அமைத்து கொள்ளாமல் தன் உடன் பிறந்தவர்களுக்காக வாழ்கின்ற மனிதர்களை துச்சம் என உதறி தள்வது, அதுவும் இன்று என் கையில் நாளை உங்கள் கையில் என்று மாறிக்கொண்டே இருக்கும் பணம் என்ற ஒரு காகிதத்திற்காக. அவர்கள் அன்றைக்கு உங்களுக்காக அவர்களின் கால்கள் ஓடவில்லை என்றால், அவர்கள் உங்களின் வாழ்க்கைக்காக அவர்களின் வாழ்க்கையை தியாகம் செய்யாமல் இருந்திருந்தால், இன்று அவர்களின் வாழ்க்கை உங்களை விட நன்றாக இருந்திருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டாடவில்லை என்றாலும் தயவு செய்து உதாசீனப்படுத்த வேண்டாம். அது மட்டுமல்ல, இது போன்ற குடும்பத்தில் உள்ள அனைத்து சுமை தாங்கிகளான ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கும் பெரும்பாலான குடும்பங்கள் அழிந்திருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இனிமேலாவது இது போன்ற நபர்களை துச்சம் என கருதி தூக்கி எறியாமல் அவர்களின் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவது உடன் பிறந்தவர்களாகிய உங்களின் கடமை, பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் என்ற இன்றைய கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக்கொள்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த கதை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவிக்கவும். என்னுடைய மற்ற கதைகளினுடைய ஒரு சில லிங்கை இந்த கதையினுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நேரம் இருந்தால் மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த கதைக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த கதையை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போது தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.